ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஆப்ஷன் பையிங்க பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நாம ஒரு புது விஷயத்த புதுசா பண்ண போறோம் அப்படின்னா, அந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நாம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அத எப்பயுமே பாதிக்காத அளவுக்கு நாம பண்ணணும். ஏன் அப்படின்னா, நாம ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன விஷயம் பண்றோமோ, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ இத ஏன் நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக இப்போ ரெக்கார்ட் பண்ண கோர்ஸ் வீடியோஸ் எதுக்காக வீக்லி 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் குடுக்கணும். ஏன் அத அப்படியே ஓப்பன்லயே விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பா கோர்ஸ் வீடியோஸ் வாங்குறவங்க, இல்ல நீங்க எந்த ஒரு புது டெக்னாலஜி ஏதோ இது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். இப்போ நாம அந்த வீடியோஸ் மட்டும் செல் பண்ணிட்டு போற மாரி இருந்தது அப்படின்னா, நம்ம ஓப்பனாவே குடுத்துறலாம். அப்படி கிடையாது. அதுல டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ கிளியர் பண்றதுக்கும் நம்ம 30 டேஸ் டைம் குடுக்குறோம். ஓகே. சரி, உங்களுக்கு இப்போ ஒரு டெய்லி ஜாயின் பண்றவங்கள நீங்க டவுட் கிளியர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னா, அப்படி அதுவும் என்னால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் சொல்லியிருப்பேன். நான் ஃபாரெக்ஸ்ல கோல்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். தென் இந்தியன் மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் எக்கச்சக்கமான லாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி இப்ப தான் ஒரு 6 மந்த்தா தான் நான் ப்ராஃபிட்ல வந்துட்டுருக்கேன். இப்ப என்னோட சைக்காலஜிய நான் பில்ட் பண்ணணும். என்னோட சைக்காலஜி எந்த அளவுலயுமே அடிபடக்கூடாது. இத எதுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் அப்படின்னா, சைக்காலஜி சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கெட்ல சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பை பண்றது, செல் பண்றது அப்படிங்கிறது யார் வேணா பை பண்றதும், செல் பண்றதும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த இடத்துல தான் பை பண்ணணும். இந்த இடம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மார்க்கெட்ல எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அப்பதான் நம்ம உள்ள போகணும். இல்ல அடுத்த ஒரு 1 ஹவர்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஸோ, அப்ப அந்த அந்த வேலைய நான் முடிக்கிறதுக்குள்ள இந்த ட்ரேட நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மார்க்கெட்ல இருந்தோம் அப்படின்னா, நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ, இந்த ஒரு ரீசனுக்காக தான் வீக்லி 10 மெம்பர்ஸ்க்கு நம்ம கோர்ஸ் வீடியோஸ் குடுக்குறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நீங்க ஏதாவது ஒரு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாள்லயே நீங்க கோர்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னா, நம்ப எத பத்தி நம்ம வீடியோஸ்ல பேசுறோம் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா தான் என்னோட கோர்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோர்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் பிரைஸ் இருக்கும். இருந்தாலும் என்ன விஷயம் நம்ம பேசுறோம்னு தெரியாம நம்ம அந்த இத பை பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்றது. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த திங்க் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கோர்ஸ் வீடியோஸ் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இம்மீடியட்டா உங்களுக்கு அக்சஸ் கிடைச்சிருக்கும். அதுல நாம என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நாம பேங்க் நிஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம் இல்லையா? ஸோ அதனால பேங்க் நிஃப்டியோட ட்ரேட பார்த்துரலாம். நான் இன்னைக்கு ஆக்சுவலி பேங்க் நிஃப்டில தான் ட்ரேட் பண்ணேன். நான் எப்படி 30 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்றேன் அப்படின்னா, ஒரு சாலிடான ஒரு பையிங் கேண்டில். சாலிடான பையிங் கேண்டில் அப்படின்னா, இந்த பாட்டம்ல விக் பெருசா இருக்கணும். டாப்ல விக் சின்னதா இருக்கணும். அதேபோல செல்லிங் கேண்டில் அப்படின்னா, டாப்ல விக் பெருசா இருக்கணும். இங்க பின்னாடி போய் பார்த்தோம்னா தெரியும். இங்க பாருங்க இங்கிட்டலாம் இருக்கு. இந்த பாருங்க இந்த கேண்டில் போல. டாப்ல விக் பெருசா இருக்கணும். பாட்டம்ல விக் சின்னதா இருக்கணும். ஸோ நான் இத தான் சாலிடான பையிங் கேண்டில் அண்ட் சாலிடான செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்றேன். இத நான் 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் இப்ப இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, இத அப்படியே 3 மினிட்ஸ் சார்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்சைடு கேண்டிலாவே இருக்கு இல்லையா? ஓகே. அப்போ நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் செல் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா, செல்லிங் நான் இந்த இடத்துல பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது இன்சைட் கேண்டிலாவே இருக்கு. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஓகே. இந்த கேண்டில் இருக்குல்ல 9:27 கேண்டில். இந்த கேண்டில் முடியும் பொழுது 9:30 இருக்கும். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்லிங் வியூ தெரியும். அது எப்ப கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்பொழுது தான் கன்ஃபார்ம் ஆகும். அதாவது 9:45, 42க்கு வரும்பொழுது தான் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே. இப்ப பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நான் ஒரு செல்லிங் வியூ எடுத்துட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும்.
ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல என்ன ப்ரைஸ் இருக்கோ, இங்க பாருங்க 52,158 இருக்கு. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 52,200 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இது பேங்க் நிஃப்டியோட 52,200 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு என்ட்ரி வந்த கேண்டில் வந்துட்டு 9:27 கேண்டில். பட் வந்துட்டு என்ட்ரி கன்ஃபார்ம் ஆன கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 9:39 கேண்டில் வந்துட்டு இருக்கும். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ட்ரி எடுக்கிறதுக்காக இதுல 50% அதாவது இன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆச்சு இல்லையா? அதுலருந்து வந்துட்டு 50% வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா, என்னோட என்ட்ரி பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 158 வந்துட்டு 50 பைசா வந்துட்டு வருது. ஓகே. நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி ஆயிட்டேன். அதாவது 9:45 கேண்டிலுக்குலாம் வந்துட்டு நான் என்ட்ரி ஆயிட்டேன். என்ட்ரி ஆயிட்டேன் அப்படின்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த ரூ. 158ல நான் என்ட்ரி ஆயிருக்கேன்ல, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு ஒரு 25% அதாவது ரூ. 118 சம்திங் வந்துட்டு இருக்கும். ஓகே. 25% ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். 50% வந்துட்டு டார்கெட். இந்த ரூ. 158ல 50% அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரூ. 79 வரும். அதோட வந்துட்டு நம்ம இந்த ரூ. 158 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா, ரூ. 237 சம்திங் வந்துட்டு வரும். ஓகே. இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு டார்கெட் வந்துட்டுமே 2மே போட்டாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். எதுக்காக வந்துட்டு நான் 50% டார்கெட் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த 10:24 கேண்டில். அந்த கேண்டிலோட ஹைய வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு அக்யூரேட்டா வந்துட்டு தெரியும். எனக்கு வந்துட்டு ரூ. 237 வந்தாலே வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு ரீச் ஆயிரும். இங்க பாருங்க. ரூ. 238.75 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை வந்துட்டு தெரியும். இந்த கேண்டில்ல வச்சோம்னா, ரூ. 238.75 ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ₹1 தான் வந்துட்டு மேல போயிருக்கு. நம்மளோட ஆர்டர் வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆன உடனே மார்க்கெட் வந்துட்டு இம்மீடியட்டா கீழ வந்துட்டு அப்படியே வந்துருச்சு. ஸோ, இதுக்காக தான் சொல்றது அந்த 50% டார்கெட். ஒரு சில நாள் வந்துட்டு மார்க்கெட் நல்லாவே மொமெண்டம் ஆகும். அந்த மாரி இடம்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவையானது 25% ஸ்டாப் லாஸ், 50% டார்கெட். அத வந்துட்டு புக் பண்ணிட்டு வெளியில வந்துர்றோம். ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் வந்துட்டு நமக்கு ஒரு செல்லிங் வியூ வந்துட்டு கிளியரா கிடைச்சது, எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும், ஃபின் நிஃப்டியும் வந்துட்டு ஒரே மாரி வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஆனா, ஒரு சில நாட்கள்ல ஃபின் நிஃப்டி ஒரு டைரக்ஷன்ல போகும். பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ல போகும். அதுபோல தான் வந்துட்டு இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே. இப்போ ஃபின் நிஃப்டியோட சார்ட்டும் நம்ம பார்த்துரலாம். பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்பொழுது நான் ஏன் ஃபின் நிஃப்டி சார்ட்ட பார்க்கணும் அப்படின்றனா, ஃபின் நிஃப்டிக்கும், பேங்க் நிஃப்டிக்கும் ஒரே மாதிரி சம்மந்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால நான் பார்க்குறேன். ஓகே. இங்க பாருங்க. ஃபின் நிஃப்டிய பேஸ் பண்ணி நான் பேங்க் நிஃப்டில வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸும் ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். இங்க பாருங்க. மார்க்கெட் வந்துட்டு மேல ஓப்பன் ஆயிட்டு, இது இன்சைடு கேண்டிலா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இன்சைடு கேண்டில். தென் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துலயே வந்துட்டு க்ளோஸ் ஆயிட்டு, இம்மீடியட்டா வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு. நம்ம கோர்ஸ் வீடியோ படி ரிவர்சல் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எது? இந்த 9:42 கேண்டில் தான் வந்துட்டு நமக்கு ஒரு சாலிடான வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். ஓகே. இப்போ இந்த பையிங் கேண்டல்ல இருந்து மார்க்கெட் வந்துட்டு மேல போகுது. ஆனா, அந்த டைம்ல தான் நமக்கு இந்த 9:42 கேண்டில் தான் பேங்க் நிஃப்டில வந்துட்டு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைக்குது. ஸோ, நாம இப்ப வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங்க் பேங்க் நிஃப்டிங்கிறது வந்துட்டு ஃபின் நிஃப்டிக்கும் மேல. அதாவது வந்துட்டு ஒரு காட்ஃபாதர் மாரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். புரியுதுங்களா? அந்த மாரி வந்துட்டு வச்சுக்கலாம். அப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சொல்றத வந்துட்டு கேட்கணுமா? ஃபின் நிஃப்டி சொல்றத கேட்கணுமா? அடுத்த டவுட். பேங்க் நிஃப்டி சொல்றது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஓகே. அப்போ நம்ம பேங்க் நிஃப்டில புட் சைடு வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டோம். ஓகே. இப்போ இந்த ஃபின் நிஃப்டியோட ட்ரேட வந்துட்டு நம்ம எடுக்கணுமா அப்படின்னா, ஃபின் நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நேத்திக்கு தான் வந்துட்டு எக்ஸ்பைரி முடிஞ்சது. நாம ஃபின் நிஃப்டில சப்போஸ் வந்துட்டு இந்த ட்ரேட வந்துட்டு எடுத்திருந்தாலுமே, நான் வந்துட்டு என்ன டிசிஷன் மேக் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி சொல்றது தான் வந்துட்டு நான் கேட்டிருப்பேன். அன்னைக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 25% ட்ரிகர் ஆனாலும் எனக்கு வந்துட்டு இஷ்யூஸ் கிடையாது. இது போல வந்துட்டு ரேரா தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ, அதனால தான் நான் வந்துட்டு இந்த டிசிஷன் வந்துட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ ஒரு சில ஐடியாஸ் வந்துட்டு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, நம்ம இன்னைக்கு நிஃப்டிலயுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ, மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்சைடு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆனது. அதாவது வந்துட்டு நேத்தியோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில்குள்ளேயே வந்துட்டு ஃபார்ம் ஆனது.
ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு ஃபின் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால நான் வந்துட்டு இன்னைக்கு நிஃப்டியில் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எடுக்கல. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 மினிட்ஸில் எந்த ஒரு பையிங் பாயிண்ட்டும் வந்துட்டு இந்த பக்கத்தில் வந்துட்டு இல்லை. ரொம்ப வந்துட்டு பாட்டமில் தான் இருந்தது. இதை வந்துட்டு நான் நேத்தியோட வீடியோஸ்லேயே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே இல்லை, நம்ம லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 1:15க்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மார்னிங் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட ட்ரேட் முடிச்ச உடனே என்னோட கில் ஸ்விட்சை வந்துட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். அதை யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டிக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ நாளையோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்க ப்ரைஸில் இந்த இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆல்ரெடி வந்துட்டு அதை ட்ரிகர் பண்ணிருச்சு. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்க ப்ரைஸ் வந்துட்டு நம்ம பார்க்கும்பொழுது என்ன வருது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு தெரியுது. அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ஏதாவது வந்துட்டு பையிங் கேண்டல் வந்துட்டு பார்க்குறோமா அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி எந்த ஒரு பையிங் கேண்டலுமே கிடையாது நிஃப்டியில். ஸோ அதனால் ஒரே ஒரு செல்லிங் கேண்டல் மட்டும்தான் இருக்குது. தென் இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலை வந்துட்டு பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு அடுத்த நாள் வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம சென்செக்ஸோட சார்ட்டும் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது சென்செக்ஸோட 30 மினிட் சார்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு ஷோ ஆகுது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி சென்செக்ஸ்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு இருக்குது. அதர்வைஸ் வந்துட்டு எதுவுமே பையிங் கேண்டல் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகலை. ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலும் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டலை வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வியூ வந்துட்டு தெரியும். மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் வந்துட்டு ஆச்சு அப்படின்னா, அடுத்தது வந்துட்டு எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னா இந்த இடம். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. அதாவது லாஸ்ட் 15 மினிட்ஸோட கேப்பை வந்துட்டு இன்னும் மார்க்கெட் வந்துட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரே நாளில் கூட நடக்கலாம், இல்லை 1 ஆர் 2 டேஸ் கூட வந்துட்டு எடுத்துகிட்டு கூட நடக்கலாம். நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் வந்துட்டு நம்மளோட கிரிட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையர் வந்துட்டு நம்ம டெய்லியும் வந்துட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நமக்கு வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரேட் வந்துட்டு ரொம்ப கூட வேணும். ஸோ அதனால் குவாலிட்டியான ட்ரேடை மட்டும் ட்ரேட் பண்ணாலே நம்ம மாதத்தில் கம்மியான ட்ரேட்ஸ் வந்துட்டு பண்ணாலே நம்மளோட கேபிட்டலுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப வந்துட்டு ஆர்ஓஐ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.